இந்த இடம் தான். ஆமா, தேட்னா கடவுளும் கிடைச்சிருவாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையிலேயே இதுதான் அந்த இடம்னா அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சக்திசாலியா மாறிடுவேன். ஆமா, இதுதான் அந்த இடம். எஸ், கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பவர் கிடைச்சிருச்சு. நான் இந்த உலகத்திலே ரொம்ப சக்திசாலியா மாறிட்டேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நான் அழிக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாரும் எனக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. நான் தண்ணியை விட்டு தள்ளிதான் இருக்கணும் போல. வாங்க, முதல்ல வேதா சிட்டியை அழிக்க ஆரம்பிக்கிறோம். ஆகா, யார் இவன்? பார்க்கவே ஒரு தினுசா இருக்கா. யார் பாணி? ஏன் இப்படி மேக்கப்போட வந்து நிக்கிற? தெரியாதா உனக்கு? நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், டெரரானவன். நான் இந்த சுத்து பக்கத்துல எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆனவன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு தள்ளி யார கேட்டாலும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன், நீ சீரியஸா எடுத்துக்காத. நான் பச்சை டைலாக் பேசுனா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்னது வேதா சிட்டி 50 கிலோமீட்டரா? உண்மையிலேயே இவன் தூக்கி எறிஞ்சது 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா? ஹலோ சிவா, சிவா. அங்கிள், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே இல்ல. அவருக்கு எப்படி அவ்வளவு பவர் கிடைச்சதுங்கிற விஷயத்தை தான் நாம கண்டுபிடிச்சாகணும். அவர் பார்க்கிறதுக்கு நேச்சுரல் பர்சன் மாதிரி தெரியல. ஒரு தடவை எங்க கிராமத்துல ஒரு கொள்ளைக்காரன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அவன் பதுங்குற இடம் யாருக்கும் தெரியாமலே இருந்தது. அப்பதான் நான் அதுக்கு ஒரு பிளான் போட்டேன். அவனோட கூட்டாளி ஒருத்தனை பிடிச்சு நல்ல அடி அடின்னு எல்லாரும் போட்டோமா, அவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். நல்ல ஐடியா ஆதி.
நம்ம அவனோட ஆளை புடிச்சோம்னா அவ வாயாலே அந்த பவர் எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல வச்சிடலாம். அதை வச்சு சரி பண்ணிடலாம். ஆதி யூ ஆர் ஜீனியஸ். தேங்க்யூ. நான் பிறந்ததுல இருந்தே அறிவாளி தான்ப்பா. ஆனா இப்ப என்ன ஐடியா கொடுத்த அத சொல்ல. அவன் இந்த ஃபேக்டரிக்குள்ளதான் இருக்கா. இங்க பாருங்க, அவன் தனியா இல்ல, அவனோட ஆளுங்க பாதுகாப்புக்காக வெளியில நிக்கிறாங்க. சின்ன பையா, இங்கெல்லாம் விளையாடக்கூடாது, மரியாதையா போயிடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ் சீக்கிரம் வெளியே வாங்க பாஸ். அந்த சின்ன பையன் உங்களை தேடி இங்கே வந்துட்டான் பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஓடிருங்க. என்ன விடுன்னு சொல்றல. ஏய், நான் உன்னை விட மாட்டேன். என்ன விட்டுரு. உன்னோட பாஸ்க்கு இந்த பவர் எங்க இருந்து கிடைச்சதுன்னு ஒழுங்கா சொல்லிடு. எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஓகே, லட்டு சிங் அங்கிள், இவன் நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டானா? சரி, இவனை நான் கீழே விட்டுறேன். என்ன கீழே போட போறியா? வேண்டாம், என்ன விட்டுறாத. போய் உன்னோட பாஸ் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன விட்டுறாத, என்ன காப்பாத்து. காட்டுக்குள்ள ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவருக்கு சக்தி கிடைச்சது. என்ன விட்டுரு. தேங்க்யூ. சிவா, இங்க கொஞ்சம் பாரு. சன் டிராவல் ஆகி இந்த பாண்டுக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் அப்படியே அது காணாம போயிடுது. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அது வந்து ஒருவேளை இங்க கிடைக்கிற சக்தி இந்த பாண்ட் கிட்ட போனா சரியா போயிடுன்னு நினைக்கிறேன். ஆனா இத பத்தி எனக்கு தெளிவா தெரியல. நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பில்லர் ஆஃப் பவர் இருந்திருக்கு. அது இப்ப இல்ல. முன்னாடி பாண்ட் இருக்கு. வெளியில நாம பார்த்த மாதிரி அந்த பவர் இந்த பாண்ட் கிட்ட போறதால அந்த பவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை இங்க கொண்டு வர முடியாது. ஆனா அவனுக்காக இந்த பாண்டை உருவாக்க முடியும்ல. அங்கிள், உங்க விளையாட்டு நிறுத்துங்க. என் கூட இப்ப ஃபைட் பண்ணுங்க. நீ திரும்ப வந்துட்டியா? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. முதல்ல நீங்க என்ன வந்து புடிச்சு காட்டுங்க அங்கிள். ஸ்டோன்மேன் அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பவர் உங்களை விட்டு முழுசா போயிடும். அதுக்கப்புறம் பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். வேண்டாம் சிவா, வேண்டாம் சிவா. நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட சிவா. ஒருவேளை நீங்க அந்த சக்தியை சரியான வழியில பயன்படுத்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. லட்டு சிங் அங்கிள்,
நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். என்ன செய்ய போறேங்கிறத நான் ஜெயில வச்சு இவனுக்கு சொல்றேன். இவன் குத்தி விளையாட ஒரு பெரிய பில்லரை ஜெயில கட்டி வச்சிருக்கேன். அத குத்தி நீ சாச்சிட்டீனா நீ தான் பில்லர் மேன். ஹே ஹே